ஏட்டி சிம்ரன், சும்மா தானே கிடக்க, 2 துணியை மடிச்சு வச்சா என்னட்டி? சாரி மாலாக்கா, எனக்கு துணி மடிக்கவே தெரியாது. ஏட்டி, ஒரு துணி மடிக்க கூடவா தெரியாது? இப்படி வேலையே தெரியல நீனா கல்யாணத்துக்கு பிறகு என்ன செய்வ? நான் கல்யாணம் பண்ணணும்னா இன்னொரு 10-15 வருஷம் ஆகுமே. ஏட்டி, என்ன 10-15 வருஷம் ஆகுமா? பாட்டியான பிறகு கல்யாணம் பண்ண போற? மாலாக்கா, எனக்கு கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்லை, நான் சிஸ்டர் ஆக போறேன். ஏட்டி, அப்ப ஆரஞ்சு மண்டையும் கதி என்ன? மாலாக்கா, ஆரஞ்சு மண்டையும் என் ஃப்ரெண்டு தான், வேற ஒன்றும் இல்லை. எல்லாம் அலெக்ஸு, அம்மாவுக்கு கண்ணே தெரிய மாட்டேக்கி பார்த்துக்கோ. டிவிலாம் பார்த்தா யார் என்ன சீலை கட்டிட்டு வரான்னு ஒன்றுமே தெரிய மாட்டேக்கி. ஏதோ லேசா தெரியுது. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறியா? நல்ல டாக்டர்கிட்ட செக் பண்ணி கண்ணாடி போடணும். ஆட கோட்டிக்கிற பையில உன்னையத்தானே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கே, காது கேட்கா இல்லையா? ஒரே சிரிப்பா இருக்கு. இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்கே, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே. சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் வலிக்கு. ஆட பேதியில போவான். நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன், இவன் போனை நோண்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டுல இருக்கான். எத்தே, நீங்க அவர்கிட்ட பேசுறதே வேஸ்ட். அவர் போனை பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா நீங்க கூப்பிடுறது ஒண்ணுமே அவருக்கு கேட்காது. அவர் போனுக்குள்ளேயே போயிருவாரு. ஆமா மருமவளே, நானும் நிறைய பேரை பார்க்க இந்த போனை வச்சு நோண்டிக்கிட்டே இருந்தா பக்கத்துல இருக்கிறவங்க கூப்பிடுறது எதுவுமே காதுலயே உள்ள மடக்கி, காது கேட்காம போயிருமோ, செவிடாயிருமோ. ஏக்கா, உள்ள வரலாமா? ஏல ஆரஞ்சு மண்டையா, உள்ள வந்துட்டு என்ன உள்ள வரலாமான்னு கேள்வி? மன்னிச்சுக்கோங்கக்கா, கதவை தட்டி பார்த்தேன், யாருக்கும் காது கேட்கல. கதவு திறந்துதான் கிடந்துச்சு, அதான் சரின்னு உள்ள வந்துட்டேன். சரி விடு, எதுக்கு வந்த, என்ன விஷயம்னு சொல்லு. ஏக்கா, இன்னும் 1 மணி நேரத்துல பஞ்சாயத்து இருக்குக்கா, எல்லாரும் வந்துருங்க, தலைவர் கூட்டு வர சொன்னாரு. அட கடவுளே, பஞ்சாயத்தா? யாரு மேல வச்சிருக்காங்க? ஏக்கா, அதெல்லாம் ஒன்றும் அவர் சொல்லலக்கா. எல்லாரையும் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு வான்னு சொன்னாரு, வேற ஒன்றும் சொல்லல. நீங்க எல்லாரும் வந்து சேருங்க. சரியில்ல, நீ போ, நாங்க எல்லாரும் வாரோம். மருமோளே, என்ன பஞ்சாயத்துக்கு வர சொல்லிட்டு போறான்? யார்கிட்டையும் வம்பிழுத்துட்டு வந்தியா? எவனையும் தூக்கி போட்டு அடிச்சிட்டியா? எதுக்கு பஞ்சாயத்து? எத்த, நாளா ஒன்றும் பண்ணலத்தே, என்ன எதுவும் தப்பா நினைக்காதீங்க. நாளை எதுவும் பண்ணல, வேற யார் மேலேயாவது பஞ்சாயத்து இருக்கும், அதுக்கு தான் வர சொல்றாங்க. இந்த எடுபட்ட பையன் என்ன போனுக்குள்ளேயே போயிட்டான். ஒரு மனுஷன் வந்து இவ்வளவு நேரம் இங்க நின்று பேசிட்டு போயிருக்கான், நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், அது கூட தெரியாம இவன் போனுக்குள்ளேயே கிடக்கான். ஒரு நாளைக்கு தூங்கும் போது இந்த போனை கொண்டு போய் நைட்டோட நைட்டா சாக்கடைக்குள்ள போட்டுறணும். ராத்திரியே போட்டு வந்து தெரியாம படுத்துக்கிடணும். அப்பதான் போனை பார்க்க மாட்டான், இல்லைன்னா போனுன்னு சாவான். ராணி, ராணி, என்ன செய்த? இங்க வா. ஏன் கணச்சிக்கிட்டு இருக்கீரு? என்னது கணக்கேனா? நான் என்ன குதிரையா கணக்கிறதுக்கு? சரி சரி, என்ன விஷயம்னு சொல்லும். எனக்கு நிறைய வேலை கிடக்கு. அடுப்புல பால் வச்சுட்டு வந்திருக்கேன், போய் காப்பி போடணும். 24 மணி நேரமும் காப்பி போடுறது மட்டும்தான் வேலையா? நீ காப்பி போடுறத முதல்ல நிறுத்து. நல்லா சொல்லுவீரு. கெட்டின புருஷனுக்கு ஒரு காப்பி கூட போட்டு கொடுக்க மாட்டேக்கான்னு ஊர் உலகம் என்னைய தப்பா பேசுறதுக்கா? ஏம்மா, நீ காப்பி போட்டு கொடுக்கலனாலே ஊர் உலகமே உன்னைய பார்த்து கையெடுத்து கும்பிடுமா? சரி, காப்பி கதையை விடுங்க. இப்ப எதுக்கு கூப்பிட்டீரு? ராணி, இன்னும் கொஞ்ச நேரத்துல பஞ்சாயத்து வச்சிருக்கோம், வந்துரு. அட பாவி மனுஷா, ஒரு காப்பி போட்டு கொடுத்தது குத்தமா? அதுக்கா என்னைய பஞ்சாயத்துல நிக்க வைக்க போறீரு? எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு என்னைய அசிங்கப்படுத்தலான்னு பாக்கீரோ? ஏம்மா, உன் காப்பிக்கெல்லாம் பஞ்சாயத்து வைக்கல, இது வேற ஒரு விஷயம். வந்து சேரு, எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன், நீயும் வந்துரு. ஏங்க, பொண்டாட்டிக்கு தெரியாம அப்படி என்ன வேற ஒரு விஷயம்? என்ன விஷயம்னு சொல்லுங்க, அப்பந்தான் வருவேன். பஞ்சாயத்து விஷயம்லாம் ஊருக்கும் உனக்கும் ஒரே நியாயம்தான், சரியா? யாருக்கிட்டையுமே நான் சொல்லலை. என்ன பஞ்சாயத்துன்னு சொல்லாம தான் எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். உனக்கும் நான் சொல்ல மாட்டேன், அங்கே வந்து தெரிஞ்சுக்கோ. ஆமா, இல்லைன்னா மட்டும் அப்படியே பொண்டாட்டின்னு பாசம் அப்படியே பொங்கி வழிஞ்சிட போகுது. சரி போறோம், நான் வாரேன். 10 மணிக்கு பஞ்சாயத்து இருக்குன்னு வந்துரு. என்ன பஞ்சாயத்தோ, என்ன பஞ்சாயத்து தலைவரோ, இவரெல்லாம் என்னத்துக்கு தலைவர்னு இருக்காருன்னு தெரியல. கெட்டின பொண்டாட்டிக்கிட்ட கூட ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டேக்காரு. இவரெல்லாம் தலைவரா இருந்து என்ன செய்ய போறாரு? பேசாம இவர் தலைவர் பதவியில இருந்து நீக்கிட்டா என்ன? அப்படித்தான் செய்யணும். பேசாம இவரை தலைவர் பதவியில இருந்து நீக்கிட்டு நம்ம தலைவி ஆயிரணும். நம்ம தலைவி ஆயிட்டா நல்ல ஊரெல்லாம் நல்லா பார்த்துக்கிடலாம்ல. பேசாம இவரை வீட்டில் போட்டு காப்பியை போட்டுட்டு நம்ம நல்ல ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு அலையலாம். எப்போ பார்த்தாலும் சுத்திக்கிட்டே அலைவாரு. அதே மாதிரி நம்ம சுத்திக்கிட்டு அலையலாம். பஞ்சாயத்து ஆபீஸுக்கு போகலாம், நல்லா எங்கேயாவது போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம், ஜாலியா இருக்கலாம். இன்னும் அப்படித்தான் செய்யணும். நான் தான் தலைவி ஆக போறேன். பட்டம்மா பாட்டி, இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல பஞ்சாயத்து இருக்கு, வந்துருங்க. பாட்டி, பால் வேண்டாம் பாட்டி, பஞ்சாயத்துக்கு வந்துருங்க.
அட கடவுளே, காது மிஷின் எடுத்து மாட்டுங்க பாட்டி. என்னது பால் தரலனா கடையில போய் பாக்கெட் பால் வாங்கிக்கிடுவியா? வாங்கிக்கோப்பா, வாங்கிக்கோ. வாங்கி காய்ச்சி குடிச்சு பாரு. எந்த பால் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும். தண்ணியே கலக்காம தாரமல சொல்லத்தான் செய்வீங்க. அட கொடுமையே, இந்த பாட்டிகிட்ட சொல்றதுக்கு பதில் பேசாம போயிடலாம். இல்ல சாயந்தரம் வாழ பால் தாரே. 2 முட்டை வேணா சேர்த்து தாரே. போயிட்டு வா. ஏல என்ன எங்க வீட்டு பக்கம் வந்திருக்க? ஏ தாத்தா, உங்களுக்கு நல்ல காது கேக்குமா? யோ தாத்தா, எதுக்கே இப்படி அடிச்சிரு? யார பார்த்து காது கேட்காதான்னு? எனக்கு காது எப்படி கேட்கும் தெரியுமா? நீ 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நின்று மூச்சு விட்டா கூட எனக்கு தெரியும். என் காதெல்லாம் பாம்பு காது. தாத்தா மன்னிச்சிருங்க, பாட்டிக்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேனா எனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு, அதனாலதான் உங்களுக்கு காது கேட்குமான்னு கேட்டேன். சரி, எதுக்கு வந்த சொல்லு. பஞ்சாயத்து வச்சிருக்காங்க, 1 மணி நேரத்துல வர சொன்னாரு தலைவர், வந்து சேருங்க. பஞ்சாயத்தா? சரி சரி, வாரேன் போ, வாரேன்னு சொல்லு. எப்பா, இனிமே இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது. கிழவன் என்ன குத்து குத்துறான், கண்ணுலே குத்திட்டானே. பட்டு பஞ்சாயத்துக்கு போகுமா? பண்ணெல்லாம் திங்க கூடாது பக்கம் வை தாத்தா. வீட்ல களி கிண்டி வச்சிருக்கேன். வந்து தின்னு. கோட்டிக்காரி, நம்ம ஒண்ணு சொன்னா இவ ஒண்ணு சொல்லுவா. இவட்ட பேசக்கூடாது. பேசாம கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட வேண்டியதுதான். மர்மோளே, சாப்பாடு ரெடி ஆயிட்டாமா? எத்தே சூப்பரா ரெடி ஆயிட்டுத்தே, வந்து சாப்பிட வாங்க. 2 பேரும் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு அசந்து போறீங்க. அப்படியாம்மா, அதுக்குள்ளேயே செஞ்சுட்டே? ஆமத்தே, இன்னைக்கு உங்களுக்காக தான் சீக்கிரம் எந்திரிச்சு எல்லாம் செஞ்சிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. நெட்டம்மா, வாசம் ஒன்றும் அடிக்கல, என்ன சாப்பாடு செஞ்ச? ஏங்க, அது சர்ப்ரைஸ். மர்மோளே ரொம்ப ஆர்வமா இருக்குமா, என்ன சாப்பாடு செஞ்சேன்னு சொல்ல. சரித்த, நீங்க கேட்கறதுனால சொல்றேன். இப்போ அவர் கேட்டிருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேன், நீங்க கேட்டதுனால சொல்றேன். சரி மர்மோளே, சொல்லு. எத்தே, சப்பாத்தி சுட்டு ரசம் வச்சிருக்கேன், சூப்பரா இருக்கும், வந்து சாப்பிடுங்க. என்னது, சப்பாத்திக்கு ரசமா? என்ன 2 பேரும் வாயை பொளந்துட்டீங்க? நான் என்ன விஷமா வச்சேன்? ரசம் தானே வச்சேன், வந்து சாப்பிடுங்க.